வெல்கம் டு தாஜ் ஹெர்பல்ஸ். இன்னைக்கு நம்ம தாஜ் ஹெர்பல்ஸில் ஆர்கானிக் ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ் பிரைட்டனிங் ஃபேஸ் ஜெல் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜெல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹைபிஸ்கஸ் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு 200 கிராமுக்கு மேலே எடுத்துக்கணும். டிஎம் வாட்டர் வந்து 200க்கு மேலே 250 கிராம் எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் வந்து நமக்கு தேவையான அளவு 180 கிராம் கிட்ட கிடைக்கும். செம்பருத்தி பூக்கள் வந்து ஒரு 50 கிராம் கிட்ட எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு 50 கிராம் 25 கிராம் இருந்தாலும் சரியாகும். எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து வச்சுக்கணும். 180 கிராம் எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கணும். கார்போபால் வந்து 40 கிராம் 40 மில்லிகிராம் எடுக்கணும். கார்போபால் எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நயாசினமைடு லிக்விடில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணணும். வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, சாரி. பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு மினி பிளெண்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை ஸ்பாச்சுலாவில் முடிஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்கும், எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். இருந்தாலும் ஸ்பாச்சுலாவில் மிக்ஸ் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், உங்கள் விருப்பத்தை பொறுத்தது. அந்த நைசினமைடு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு கார்போபால் போட்டு நம்ம கார்போபால் லைட்டாக மெல்லிசாக அப்போ தெளித்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணணும். இல்லைன்னா கெட்டியாயிடும், கரைக்கிறது கஷ்டம். எனக்கு கூட அப்படி தான் ஆயிடுச்சு. நல்லா நான் மிக்ஸ் பண்ணேன். நல்லா மிக்ஸ் பண்ண மினி பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மிக்ஸ் பண்ணி ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வச்சுருந்தேன். 2 to 4 ஹவர்ஸ் கிட்ட கவர் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா. அதுக்கப்புறம் தான் நல்லா ஜெல் கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா நமக்கு ஜெல்லு சூப்பராக கிடச்சிருச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும், சூப்பர் ஜெல்லு. நைசினமைடு போட்டுட்டு அப்புறம் கார்போபால் போட்டு கிளிசரினும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஜெர்மல் ப்ளஸ் லிக்விட் ஜெர்மல் ப்ளஸ் 1 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கவர் பண்ணி அதை அப்படியே வச்சிடணும். 4 ஹவர்ஸ் கவர் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம வந்து ஜாரில் கண்டெய்னர்லாம் அடைச்சி வச்சுக்கிற வேண்டியதான். க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும். ஜெல் பாருங்கள், நமக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு, அருமையாக இருக்குது ஜெல்லு. நானே ஓனாக கையில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. என் கையில் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜெல் வந்து அவ்வளோ கூலிங் எஃபெக்டோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. கொஞ்சோண்டு எடுத்தாலே போதும், நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லாயிருக்கும். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்னி பிம்பிள் இருக்கிற ஃபேஸுக்கும் ஆயில் ஸ்கின்னுக்கும் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரும். ஆயில் ஸ்கின்காரங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது தைரியமாக. ஆயில் டு நார்மல் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் ஸ்கின்லேயும் பிம்பிள் இது இருந்துச்சுன்னா சரியாயிடும். இப்போ என்னோடய கையில் நான் உங்களுக்கு ஜெல் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு ஜெல் தான் எடுத்திருக்கேன். அதுவே நல்லா கை ஃபுல்லாக அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல தாராளமாக இருந்தது, நல்லா இருந்தது. பளபளப்பு
பளபளப்பு, கூலிங்கு, சாஃப்ட்னஸ் இதெல்லாம் ஃபீல் பண்ணா மட்டும் தான் தெரியும். அது நல்லா ஃபீல் ஆச்சு. நீங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். எவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு, எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது, நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கேமரால தெரியுதுல்ல? எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பாருங்க. சூப்பரா இருக்கு. ரிசல்ட்டு சூப்பர் எக்ஸலண்ட். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையா பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.